ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வடிகட்டுற வடிகட்டில ஊக்க இந்த மாதிரி 4-5 மாட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடையில வாட்டர் கேன் வாங்கினாவோ அல்லது ஜூஸ் பாட்டில் வாங்கினாவோ இந்த மாதிரி மூடி கிடைக்கும் இல்லையா? அதை வேஸ்டா தூக்கி போடாம வீட்ல நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். வாட்டர் பாட்டில் மூடிலாம் வச்சு எப்படி ஜுவல்லரி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். லேடிஸ் அதிகமா இருக்க வீட்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வளையல் தோடுலாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அர்ஜென்ட்டா நம்ம தோடு எடுக்கும் போது ஒரு தோடு கிடைக்கும், இன்னொரு தோடு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இன்னும் சின்ன சின்ன தோடா இருந்தா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாக்ஸையே தலைகீழ கொட்டி ஒண்ணா தேடி திரும்பவும் நம்ம அடுக்கி வச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. கம்பியை சூடு பண்ணி அதுல 2 ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஜோடி ஜோடியா தோடு எடுத்து அதுல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்பியை உள்பக்கமா விட்டு பின்பக்கமா நம்ம திருகாணி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஜோடி ஜோடியா தோடு அப்படியே செட்டாவே இருக்குங்க. அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு தோடு நமக்கு கையில கிடைச்சா போதுங்க. அதை எடுக்கும் போது நமக்கு ஜோடியா இருக்கக்கூடிய தோடுமே சேர்ந்து நமக்கு கிடைச்சிரும். இதுக்காக ஆன்லைன்ல ஆர்கனைசர் எல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. சின்ன தோடா இருந்தாலும் சரி, பெரிய தோடா இருந்தாலும் சரி, இதே மெத்தட்ல நீங்க ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். தோட்லயும் எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. நமக்கு டைமும் சேவ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மாவு சலிக்கிற சலாட் இருக்கு இல்லைங்களா? அதுல எப்படி ஜுவல்லரியா ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். உங்க வீட்ல வாட்டர் பாட்டில் நிறைய இருக்கா? காசு போட்டு வாங்கி தூக்கி போடுறதுக்கு மனசு வரல அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா? கவலையே விடுங்க. இதை யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாங்க. நம்ம வீட்டு கிச்சன்ல எல்லா பொருளுக்குமே பாக்ஸ் வாங்கி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில பொருட்களை பாக்கெட்லயே வச்சிருப்போம். அந்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காசு செலவு பண்ணி பாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இருக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அழகழகா பார்த்து வாங்கி வைப்போம். 80 ரூபாய் 100 ரூபாய் போட்டு வாங்குவோம். கொஞ்ச நாள்லயே வீணா போயிடுதுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் பேக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த பயிர் ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இடமும் நமக்கு மிச்சமாகும். அதே சமயம் காசையும் மிச்சப்படுத்தலாம். நம்ம கிட்ட இருக்க பொருட்களை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஐட்டம்லாம் எனக்கு சீக்கிரமாவே காத்து உள்ள போய் வண்டு பூச்சி புழு வந்துருது, வீணா போயிடுது, பொருட்கள் எல்லாமே காசு வீணா போகுது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? சப்போஸ் உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே இந்த டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பேக்கெட்ல ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த பொருட்கள் கடையில் வாங்கின மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. வண்டு பூச்சி புழு வராம இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ல வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். போங்கப்பா, ஆல்ரெடி எனக்கு ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அதோட டோர் பகுதி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல இந்த மாதிரி கிளிப்பை போட்டு நீங்க தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா வண்டு பூச்சி புழு வராம இருக்குங்க. அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளிப் அளவை நீங்க கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். சின்ன பாக்கெட்டா இருந்தா ஒரு கிளிப் மட்டும் இருந்தா போதுங்க. பெரிய பாக்கெட்டா இருந்தா 2 கிளிப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு நமக்கு சிரமமா இருக்காதா, முட்டிட்டு இருக்காதா அப்படின்னு கேக்குறீங்களா? நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஸோ இதை தாராளமா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்தலாம். எல்லா பெண்களுமே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸுங்க. இப்போ சேஃப்டி பின் அப்படிங்கிறது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சுடிதார் இருந்தாலும் சரி அல்லது சாரி கட்டினாலும் சரி, சேஃப்டி பின் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சேஃப்டி பின் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு இந்த மாதிரி 3 கொத்தா கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் 4-5 பின் வேஸ்ட்டாக போனதாக தாங்க இருக்கும். அதாவது அதோட ஷார்ப் இல்லாமல் மொன்னையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளவுஸில் போடும்போது நமக்கு அந்த நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி சேஃப்டி பின் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி பின்னெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வீட்லேயே சரி பண்ணிக்கலாங்க. இதுக்காக நான் எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீ வடிகட்டுற வடிகட்டிங்க. நல்லா ஸ்டீலில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த வடிகட்டியில் இந்த சேஃப்டி பின்னை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள விட்டு நம்ம எடுக்கும் போது அதோட ஷார்ப் பகுதி இருக்கு இல்லையா? அது மொன்னையா இருந்தாலுமே நமக்கு ஷார்ப் ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது நூல் இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தாலுமே நமக்கு கரெக்டான ஷேப்ல வந்துருங்க. இப்போ நீங்க பிளவுஸ்ல போட்டு பாருங்க எப்படி ஷார்ப் உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மொத்தமான இடத்துலையுமே அந்த சேஃப்டி பின் உள்ள போகுங்க. கண்டிப்பா இந்த டிப் லேடிஸ்க்கு அவசியம் தேவைப்படும். சேஃப்டி பின் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்குவோம். அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஐடியா, எல்லார் வீட்லயுமே எல்லாருமே கையில ஒரு மொபைல் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மொபைலுக்கும் சார்ஜர் ஒயர் வந்து தனித்தனியா இருக்குங்க. எல்லாமே இந்த மாதிரி மாட்டி விடும் போது சரிக்கு கீழே விழுந்துரும். குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி இழுத்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம சார்ஜர் ஒயரை ஹோல்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்கனைசர் விற்கிறாங்க. 100-200 அதை போட்டு செலவு பண்றதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சார்ஜர் ஒயருக்கு பக்கத்திலேயே வந்து நீங்க ஒட்டி விட்டுருங்க சுவரில். இப்போ அது மேல இருக்கக்கூடியதை எடுத்துட்டு துணிக்காய இருக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா? பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, மர கிளிப்பா இருந்தாலும் எடுத்து அந்த டபுள் சைட் டேப் மேல நல்லா அழுத்தி ஒட்டி விட்டுட்டீங்கன்னா போதுங்க. நமக்கு சார்ஜர் ஒயர் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் நலங்கு மாவுல என்னென்ன பொருட்கள் நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இதுல 16 விதமான மூலிகைகள் மிக்ஸ் பண்றோங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, மைசூர் தால், ரோஸ் பெட்டல்ஸ், ஆரஞ்சு பழத்தோல், ஒரிஜினல் சந்தனக்கட்டை, பாதாம் பருப்பு, பூழாங்கிழங்கு, வெட்டி வேர், கஸ்தூரி மஞ்சள், அடுத்து பார்த்தீங்கன்னா வசம்பு, அதே மாதிரி குப்பைமேனி, வேப்ப இலை, செம்பருத்தி பூ, பப்பாளியோட தோல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல்லு, சீத்தாப்பழத்தோட மொட்டு, அதோட இலைகள், இதெல்லாமே சேர்த்து தான் இந்த சஞ்சீவினி ஹெர்பல் நலங்கு மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகை பொருட்கள் தாங்க. இது நம்மளோட தோலை சுருங்க விடாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். பிம்பிள்ஸ் மார்க் இருந்தாலுமே அதை ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. கண்ணுக்கு கீழே கருவளையம், கழுத்தில் கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எவ்வளோ வயசானாலுமே நம்ம தோல் சுருங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த நலங்கு மாவை நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஃபேஸ் பேக் போடுறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 2-in-1 பர்பஸ்க்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். முடி
கொட்டுற பிரச்சனை இருக்கா? முடியல கை வச்சா கையோட கலந்துட்டு வருதா? தலையில சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும். முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாவும் அடர்த்தியாகவும் வளரும். இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய் மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுல முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்க வீட்ல இருந்தா போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க? சொல்றேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசினோம்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாகிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனா காரைக்கால்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது. சோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்புலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க. பாருங்க, இந்த மாதிரி பேக்கெட்ல தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு 60-70 பழங்கள் இருக்குங்க. அதை உள்ள போட்டு நல்லா சேஃபா தான் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பேக் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டில்ல ஊற்றி விட்டாச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா வெட்டிவேர், பச்சை கற்பூரம், மிளகு, கொஞ்சமாக கிராம்பு இருக்குங்க. இது எல்லாத்தையும் உள்ள போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பபுள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாகவே ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுறோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டிலாம் வாங்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போங்க. அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாம தான் வரும். ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பாட்டிலை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுற்றணுங்க. இப்போ ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ். அதே மாதிரி நலுங்கு மாவு, சீகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா பபுள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க. கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. அவ்வளோதான், பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் வந்து போட்டுருவோம். எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிடுவோம். அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்லையுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட பார்சல் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இன்னைக்கு என்னால மாப் போட முடியல, வீடு ஆனா பாக்குறதுக்கு கொஞ்சம் அழுக்கா இருக்கு, வீட்டுக்கு ரிலேஷன் யாராவது வராங்க அப்படிங்கும்போது சட்டுன்னு எப்படி வீட்டை க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம். எல்லார் வீட்லயுமே முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி தரையில ஃபுல்லாவே தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு தொடப்பத்தை எடுத்து அது ஃபுல்லாவே இந்த மாதிரி தரையில வச்சு தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா தரையில இருக்கக்கூடிய அழுக்குமே நமக்கு ரிமூவ் ஆயிடும். அதே சமயம் வீடு ஃபுல்லாவே நல்ல ஒரு வாசனை இருக்கும். இந்த பவுடர் வாசத்துக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல எறும்பு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அழுக்கு இருக்கு, அந்த இடத்துல பவுடரை கொட்டி விட்டுட்டு நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பரா பளிச்சுன்னு மாறிடுச்சு. நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் நினைக்கலாம் பவுடர் கீழே கொட்டி நம்ம கால் வச்சிட்டோம்னா சறுக்கி விட்டுருமே அப்படின்னு நினைக்கலாம். பாருங்க, நான் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட குழந்தை அந்த தரையில தான் நடந்து போயிட்டு இருக்காங்க, கால் வலிக்கி விடவே இல்லைங்க. கண்டிப்பா இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, தரையிலேயே நமக்கு ஒயிட்டா தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. அதுல இருக்கக்கூடிய டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.